மே 12 சித்ரா பௌர்ணமி மிக மிக அரிய நாள். அன்று இந்த வேர் கையில இருந்தா போதும், குடும்பமே கோடீஸ்வர யோகம் பெறலாம். மின்னல் வேகத்துல பணம் வரும். அது என்ன வேர், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். பொதுவா இந்த அமாவாசை, பௌர்ணமி, பஞ்சமி திதி இந்த நாட்கள்லலாம் நம்ம இந்த மூலிகை வேறு, இலை இதை கொண்டு நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு அதிக பலன்கள் இருக்கும். ஏன்னா அந்த தினத்தில் வந்து இந்த மூலிகையோட சக்தி வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம இதை செய்யும்போது நமக்கு மிக உயரிய பலனானது கிடைக்கும். சிலருக்கெல்லாம் இப்படிலாம் பரிகாரத்தில் போடுறாங்களே, இதை போட்டதும் நமக்கு 16 செல்வமும் பணமும் வந்துருமா அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த வேர் கையில் இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் எதிர்மறை சக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. எந்த ஒரு தீய சக்தியும் கண்திருஷ்டி பாதிப்புகள் எதுவுமே நம்மளை விட்டு விலகிருச்சு அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பணம் எதனால் நமக்கு வராமல் இருக்குன்னா தடைகள்னால, எதிர்மறை எண்ணங்களால், தீய சக்தினால் அதெல்லாம் நம்மளை விட்டு விலகிரும். சரி, இந்த வேரை முறைப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பணமானது பல வழிகளில் வந்து சேரும். அதை எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த பௌர்ணமியிலேயே சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. மற்ற நாட்களை விட, அதாவது மற்ற பௌர்ணமி நாட்களை விட இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நம்ம செய்யக்கூடிய பூஜைக்கும் வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் பன்மடங்கு வீரிய சக்தி அதிகமாக இருக்கு. கோயிலோட சக்தியே பார்த்தீங்கன்னா இந்த சித்திர மாசத்துல பௌர்ணமி நாளில் இன்னும் அதிகமாக அதீத அளவில் அந்த சக்தியானது வெளிப்படும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த நாளில் நம்ம கோயிலுக்கு செல்றப்ப நம்ம மீது நல்ல ஒரு அதிர்வலைகள் பட்டு நம்மளை வந்து வாழ்க்கையில் செம்மையுற செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலையே பூஜை அறையில் நம்ம கோயிலாக நினைத்து பல வழிபாடுகளும் பூஜைகளும் செய்யலாம். அதனால் இதை வந்து இந்த வேரை வந்து கண்டிப்பாக நீங்கள் இது வந்து கிடைக்காம இருக்காது. ரொம்ப ஈஸி. நான் சொல்லுவது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். குப்பைமேனி வேர் தான். குப்பைமேனி அப்படிங்கிறது ரோட்டில் சாதாரணமாக எல்லாருக்குமே கிடைக்கும். இதுக்கு யாருக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறவங்களே கிடையாது. எவ்வளோ பெரிய சிட்டியில் இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ரோடு ஓரத்தில் நிறைய கிடைக்கும். இந்த வேரை கொண்டுட்டு வந்துடுங்க. இதில் சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அது மட்டும்தான். இந்த வேரை எடுத்துக்குங்க. கொண்டுட்டு வந்து நல்லா அந்த வேரை என்ன பண்ணுறீங்க, கழுவி செடியோடு நல்லா கழுவிடுங்க. கழுவி நல்லா சுத்தமாக கழுவிடுங்க. மஞ்சள் போட்டு ஒரு தண்ணியில் வந்து அந்த வேரை வந்து நல்லா அலசி எடுத்துருங்க. இந்த வேரை வந்து நம்ம கையில் வந்து கிள்ளி நகத்தில் கிள்ளி எடுக்கக்கூடாது. அதே போல் இரும்பு, இது மாதிரி கத்தி, கூர்மையான பொருட்கள், இரும்புனால் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நீங்கள் அதை வந்து வெட்டி எடுக்கக்கூடாது. கத்தியோ அருவாளோ எதையோ ஒன்றை வச்சு எடுக்கவே கூடாது. நீங்கள் வந்து மரக்கரண்டி இல்லை கண்ணாடி விழும்பு இது மாதிரி வச்சு, பீங்கான் இது மாதிரி வச்சு நீங்கள் குத்தி குத்தி அப்படியே அதை லேசாக எடுத்துடலாம். அப்படி தான் எடுக்கணும். நீங்கள் வந்து இரும்புங்கிறது சனி பகவானோடு தொடர்புடையது. நம்ம பரிகாரம் செய்ய போகிறோம். அதனால் இதை வந்து அப்படி குத்தி பறித்து இது பண்ணக்கூடாது. கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை சமாளிக்கிறது ஒரு கஷ்டம். கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை சமாளிக்கிறது அதை விட பெரிய கஷ்டம். இத்தோடு சேர்த்து கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்திகளையும் நம்ம சமாளித்து நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழணும் அப்படின்னா இந்த வேரெல்லாம் நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தணும். அதுவும் இந்த மாதிரி அரிய நாளில், அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நீங்கள் இந்த வேரை பயன்படுத்துனீங்க, இந்த மாதிரி தாந்திரீக பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா மற்றவர்களோட பொறாம குணத்தால் ஏற்படக்கூடிய கண் திருஷ்டி பாதிப்புகளில் இருந்து நம்ம வந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். அந்த வரிசையில் உங்களை பார்த்து பொறாமப்பட்டு கண் திருஷ்டி இருந்தாலும் சரி, உங்களோட முன்னேற்றத்தை பார்த்து உங்களது முன்னேற்றம் தடைபட செய்வினை, பில்லி சூனியம் இது மாதிரி எந்த இது போட்டிருந்தாலும் சரி, அந்த இதிலிருந்து நம்மளை காக்கணும் அப்படின்னா இந்த வேர் ரொம்ப நமக்கு பயன்படக்கூடிய ஒன்று. நம்மளுடைய நன்மைக்காக சித்தர்கள் வந்து சில மூலிகைகளையும் அந்த மூலிகை வேரோட அருமை பெருமைகளையும் சொல்லி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த குப்பைமேனி செடி தான். குப்பைமேனி வேர் வந்து அதி அற்புதமான மூலிகை செடியாக பயன்படுகிறது. இதை இந்த மாதிரி சில அரிய நாட்களில் நம்ம பயன்படுத்தும் போது அதனுடைய சக்தி வீரியமானது அதிகமாகும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா யாராவது ஒரு மாதிரி வசியம் செஞ்சுட்டாங்க, காத்து கருப்பு ஒரு நபருக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த நபருக்கு தெரியாமலேயே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குப்பைமேனி வேரை கொண்டுட்டு வந்து அதை நல்லா கழுவிட்டு அந்த வேரை மட்டும் எடுத்து அதை கொஞ்சமாக
உரல்ல போட்டு 1 ஸ்பூன் தண்ணி ஊத்தி அத நல்லா இடிச்சு, அந்த தண்ணிய எடுத்து வடிகட்டிட்டு அத வந்து சாப்பாட்டுல வந்து மருந்து மாதிரி கலந்து குடுத்துருவாங்களாம். அதற்கு பிறகு அவங்களுக்கு எந்த கெட்ட சக்தியும் அவங்க உடம்புல இருந்து தானாக வெளியேறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு எதிரியோட தொல்லை இருக்கு. நம்மள ஒரு கண் திருஷ்டி பாதிப்புல இருந்து நம்ம தப்பிக்கணும். நம்மள சுத்தி ஒரு பாதுகாப்பு வட்டத்த போட்டுக்கணும் அப்படின்னா, இந்த குப்பமேனி வயர் தான் நம்ம பயன்படுத்தணும். இத வந்து தொடர்ந்து 48 நாட்கள் வந்து குளிக்கிற தண்ணீல இந்த வேர மட்டும் போட்டுடுங்க. வெதுவெதுப்பான தண்ணியா இருந்தாலும் சரி, குளிர்ந்த நீரா இருந்தாலும் சரி, ஒரு துண்டு வேர் போட்டிங்கன்னா போதும். அத அப்படியே 10 நிமிடங்கள் விட்டுறணும். அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க அத குளிங்க. இது மாதிரி செய்யறப்ப ரொம்ப நமக்கு அந்த கண் திருஷ்டி பாதிப்புல இருந்து நம்மள பாதுகாக்கக்கூடிய ஒரு வட்டம் மாதிரி இத சொல்லலாம். சரி, இப்ப நம்ம பரிகாரத்துக்கு வருவோம். தாந்திரீக பரிகாரத்துக்கு இந்த குப்பமேனி செடிய பிடுங்கும்போது மூலிகை நசி நசி, சாபம் நசி அப்படிங்கிற மந்திரத்த சொல்லிட்டு தான் இந்த குப்பமேனி வேரையே பிடுங்கணும். அது வந்து சித்தர்கள் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மூலிகையால சில சமயம் வந்து நமக்கு சாபம் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இத சொல்லிரணும். சரி, இப்ப நான் அந்த செடிய பறிச்சுட்டு வந்ததும் நான் ஏற்கனவே சொன்னேன், நகத்தால கிள்ளக்கூடாது. கல்லு இருக்கு இல்லையா? இந்த உரல வச்சு குத்தி குத்தி எடுக்கலாம். இல்ல நீங்க வந்து மரக்குச்சி, பீங்கான் இது மாதிரி வச்சு தான் எடுக்கணும். இரும்பு ஜாமானை யூஸ் பண்ணக்கூடாது. கத்தி, அருவாள் இதை போடக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். இதை குளிச்சுட்டு தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் செய்யணும். குளிக்காமல் இதை செய்யவே கூடாது. அதே போல் மாதவிடாய் தீட்டு காலமாக இருந்தால் இதை செய்யாதீங்க. மாமனார் மாமியார் இவங்கள மாதிரி வேற யார் இருக்காங்களோ வீட்டில் ஹஸ்பண்டோ யாரோ அவங்கள செய்ய சொல்லுங்க. இப்போ இந்த வேரை வந்து கழுவி மஞ்சள் தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கிறீங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு குங்குமம் வைங்க. மஞ்சள் குங்குமம் அந்த வேரில் வந்து வைங்க. வச்சுட்டு இதை ஒரு பித்தளை தட்டில் வைக்கிறீங்க. வச்சு சாமிக்கிட்ட இந்த வேர் மட்டும் இருந்தால் போதும். சாமிக்கிட்ட எப்போ வைக்கணும் அப்படின்னா, இரவு 8 to 9 மணிக்கு வைக்கணும். வச்சுட்டு நீங்கள் இதோட வந்து திருநீர், நான் ஏற்கனவே கூட ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன், திருநீரை வந்து மேலே அப்படியே தூவி விடணும். தூவி விட்டு அதில் வந்து ஒரு ஏலக்காய் இதை சேர்த்து வச்சுருங்க. வச்சு கையில் வந்து வச்சுக்குங்க. இதை எடுத்து கையில் வச்சுக்கலாம். பித்தளை தட்டோட வச்சாலும் சரி, கையில் வச்சுக்கிட்டாலும் சரி. வச்சுக்கிட்டு உங்களுடைய பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனையை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அதற்கப்புறமா இதை வந்து அப்படியே சாமிக்கிட்ட 1 hour அங்கேயே வச்சுருங்க. வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு எவ்வளோ பண தேவை இருக்கோ அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வேண்டிக்கிட்டு அங்கே சாமிக்கிட்ட வச்சுருங்க. அதுக்கு பிறகு நீங்கள் அந்த வேரை எடுத்து ஒரு சின்ன துணி, சதுர வடிவத்தில் துணியோ இல்லை பாலித்தீன் கவர் இருந்தாலும் ஓகே, அதில் வந்து இந்த வேரை போட்டு நீங்கள் பீரோவில் பணம் வைக்கக்கூடிய கேஷ் பேக்லேயோ இல்லை லாக்கர்லேயோ நீங்கள் வச்சுருங்க. நீங்கள் மறுபடியும் அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த வேரை எடுத்து போட்டுட்டு நீங்கள் வேர் வந்து புதுசாக இதே மாதிரி செஞ்சு வைக்கணும். ஏன்னா குறிப்பிட்ட நாள் வரையும் தான் எந்த ஒரு வேராக இருந்தாலும் இலையாக இருந்தாலும் அதற்கு சக்தி இருக்கும். அதற்கு பிறகு அதனுடைய சக்தி இருக்காது. அது இருக்கிறதும் ஒன்று தான், உங்கள் வீட்டில் வந்து இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான். அதனால் புதுசாக நீங்கள் மறுபடியும் இது மாதிரி செஞ்சு வைங்க.